தேவதாசிய சங்காரம். பெண்ணினம் நடந்தும் கடந்தும் வந்த பாதைகள் அத்துணை எளிதானவை அன்று. சமூகத்தில் பொருளாதாரத்திலும் அந்தஸ்திலும் தம்மை தாமே உயர்த்தி கொண்ட ஆண் இனம் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கெஜ்ஜ பூஜை செய்து பொட்டுக்கட்டி அவர்களை வன்முறைக்கு ஆளாக்கிய கொடுமையே இந்த தேவதாசிய முறை. கடவுளின் பெயரால் பெண்களை அடிமைப்படுத்திய ஆண்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக எழுந்த பெண்களின் கிளர்ச்சி போராட்டமே இந்நாடகம். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வேரூன்றி விஷமாக பரவியிருந்த தேவதாசி முறையை எதிர்த்து அவ்விஷத்தை முறிக்க பாடுபட்டவர்கள் பலர். அவர்களுள் அயர்லாந்து பெண் ஏமி கார்மைக்கேல், மூவலூர் ராமாமிர்தம் அம்மை, மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி உள்ளிட்ட மூவரும் முதன்மையானவர்கள். காலமும் நேரமும் கருதி இந்நாடகம் தமிழகத்தில் தேவதாசிய முறை வேரூன்றிய வரலாற்றை எடுத்துரைத்து அந்த விஷ வேரினை பிடுங்கி எறிந்தவர்களுள் ஏமி கார்மைக்கேலின் முயற்சியையும் முன்னெடுப்பையும் காட்சிப்படுத்துகிறது. டோக் பெருமாட்டி கல்லூரி தமிழ் உயராய்வு நடுவத்தின் வேயாமுற்றம் வழங்கும் தேவதாசிய சங்காரம். சங்காரத்தின் முதல் பயணம் இதோ. அதோட அந்த பரிவட்டத்தையும் எடுத்துருவாங்க. பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும். சாமி, சாமிக்கு சாத்தின மாலை எடுத்துட்டு வந்து மோகன் உடல்ல போடுங்க. பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும்
புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும். சாமி, மணப்பள்ளி அடுப்புல இருந்து ஈமனெருப்பை எடுத்துட்டு வாங்க. சித்தம் கலங்கி நிற்க மோகனா, சித்தனிடம் போய் சேர்ந்தாய் மோகனா. பித்தம் தலைக்கேற மோகனா, பிதுலோகம் போனதில்லை மோகனா. யுத்தம் நடக்குதடி மோகனா, அண்ணா, என்ன மச மச நின்னுட்டு? கோயில்ல இருக்க விறகெல்லாம் வண்டியில ஏத்தி அனுப்பிச்சிட்டேன். டேய், என்னாச்சு? கோவில் பட்டாசுல இருந்து அரிசி வந்துட்டு இருக்கோம். நாளை ஆயிடுது. வாங்க வாங்க, சீக்கிரம் புறப்படலாம். மோகனாங்கி இறந்த தீட்ட கழிக்க கோவிலை சுத்தம் பண்ணுங்க. நிற்கவோ என்னவாலே மோகனா, நில கெட்டு திரியிரோமே மோகனா. சித்தாங்கலங்கி நிற்க மோகனா, நீ சித்தனிடம் போய் சேர்ந்தாய் மோகனா. பித்தம் தலைக்கேற மோகனா, நீ பிதுலோகம் போனதென்ன மோகனா. யுத்தம் நடக்குதடி மோகனா, உன்னை அத்தன் அழைத்தானோ. நிறுத்துங்கடா ஆட்டத்தை. என்னடா இந்த ஆட்டம் ஆடுறீங்க? நீங்களும் அந்த மோகனாங்கியோட தொடுப்பு வச்சிட்டு இருந்தீங்களாடா? தொடுப்பா? கடுப்பாகுதுங்க எங்களுக்கு. நாங்க இங்க கதையை நடத்துறதுக்காக வந்திருக்கிறோம். நாங்க கதை சொல்லிங்க. நீர் எவரு? செப்பு செப்பு. நாங்க குடியானவங்க. நாங்களும் கதையை நடத்ததான் வந்திருக்கோம். நீங்க கதையை நடத்துறதுனா அப்ப நாங்க ஆதார் அட்டை வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் கதையை நடத்துற ரைட். ஆதார் சிவில் சட்டமும் அப்படிதான் சொல்லு. இது என்னடா சிவில் சட்டம்னு புது உதாரணம் இருக்கு. நாங்க இந்த மண்ணின் குடியானவங்க. ஓ, குடியானவங்களா? இப்ப இந்த கதைக்கு படியளக்க வந்திருக்கீங்களா? நாங்க உங்க அறிவு மடிய நிறைக்க வந்திருக்கோம். அப்படிங்களா? வணக்கம். இப்ப இங்க வந்து மோகனாங்கிக்கா ஒப்பாரி வச்சுட்டு போனானுங்களே. அண்ணே, போனவனுங்களே இல்ல, போனாங்களே. போனாங்களே. மரியாதை. துப்பு கேட்ட அவனுங்கள பார்த்தா உங்களுக்கு பெரிய மிட்டா மிராசுகளா, ஆச்சாரத்துல கை தேர்ந்த பூசாரி மக்களா தோணுமே தோணுமே. சரிதான், அவங்க கட்டுப்பாட்டுல தான்
அவங்களுக்கு உரிமைப்பட்டவங்களாதான் கோவில்ல தேவதாசுங்க இருந்தாங்க. அதனாலதான் தேவதாசுங்களுக்கு இம்பூட்டு மரியாதை. ஓஹோ, அந்த தொப்ப பெருத்தவனுங்க தான் சாமி பேரை நீட்டி முழக்கி தேவதாசி மோகனாங்கி கிட்ட தொடுப்பு வச்சிட்டு இருந்தாங்களா? கொடுமைதான் கொடுமைதான் கொடுமைதான். யார் பேசுறது? அந்த கண்டத்தையும் ஆளும் மோகநாயகியா பேசுனது? ஆசநாயகியா அந்த மோகனாங்கிய ஆக்கி வச்சதே அந்த லோகநாயகி தானடா. என்னன்னு புது குண்டு தூக்கி போடுறீங்க? அடுப்படி வெக்கையிலிருந்தே இந்த பாவநாயகிகளை மீட்க முடியாத லோகநாயகி எந்த காலத்துல அந்த தேவதாசிகளுக்காக பேசியிருக்கா? தானே அதிகாரத்துல இருக்கிறவா தானே அந்த வகிரண்ட லோகநாயகி குரல்ல எப்பவும் பேசுவா. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. சரிதா சரிதா சரிதா. அந்த கூட்டமே தான் பொறுப்பு அந்தஸ்துலயும் பொருளாதார அந்தஸ்துலயும் கடவுளுக்கு பக்கத்துல தான் இருக்கிறதா காலமா இந்த தேவதாசிகளை மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த கூட்டமே தான் பட்டா கடவுள் பேர்ல பாத்தியதை இவனுங்க பேர்ல. அதானா அந்த ஒப்பாரி. கேட்கவே அசிங்கமா இருக்கு. யாருமே கேள்வி கேட்க கூடாதுன்னு கடவுள் பேரை சொல்லி எப்படி எல்லாம் ஏமாத்தி வச்சிருக்கானுங்க பாருங்க. எந்த கடவுள் வந்து இங்க இப்படி கேட்டுச்சு? சரியான லொல்லால இருக்கு. பொண்ணுங்க ஆணுக்கு அடிமைங்கிற இந்த சமுதாயத்துல உப்புக்கு சப்பானியா ஆண் கடவுள்களை வச்சுக்கிட்டு உயர்த்திக்கிட்ட சாதிக்காரன் பொண்ணுங்களை மேயிறதுக்கு மேக் இன் இந்தியால உருவாக்குன சனாதனம் இது. ஆமா, மேக் இன் இந்தியால உயர்த்திக்கிட்ட சாதி ஆண்களால் உயர்த்திக்கிட்ட சாதி ஆண்களால் உயர்த்திக்கிட்ட சாதி ஆண்களுக்காக உயர்த்திக்கிட்ட சாதி ஆண்களே உயர்த்திக்கிட்ட சாதி ஆண்களே உருவாக்கி வச்சிருக்கிற சனாதனம் இது. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அந்த சனாதனத்துக்கு பலியான மோகனாங்கியே நான் தான். செத்து போனவ எப்படி உயிரோட வந்தான்னு பாக்குறீங்களா? என் கதைய நான் தானங்க சொல்லணும். தேவதாசிகளான நாங்க கடவுளுக்கு சேவை செய்யறதுங்கிற பேர்ல கோயிலுக்கு நீண்டு விடப்பட்டவங்களா சமூகத்தோட 4 வர்ணத்துல இருந்தும் முதல்ல நாங்க உருவானோம். இதுக்கு எங்களுக்கு கோயில்ல மானியமும் உண்டு. அப்படி ஒரு செட்டப். ஓஹோ, சூத்திர சண்டால வகுப்பு பொண்ணுங்க இப்படிதான் மேல்நிலை அடைஞ்சிருப்பாங்க போல. ஏ சூத்திர பேலே, நீ எப்படா கோயில் இருக்க தெருக்குல வந்த? முதல்ல வெளியில போடா. கோயில சுத்தம் பண்ணுங்கடா முதல்ல. அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கெல்லாம்? படைச்சா அவாலே மேல் கீழ் உருவாக்கி இருக்கப்ப இவாளுக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த துணிச்சல்? எத்தனை சொன்னால் புரியல உனக்கு? இதெல்லாம் தெய்வ குத்தம்டா. மனுஷால் வாழ்றதா இல்ல சாகிறதா? அம்மன் அட்டியெல்லாம் படிக்க வச்சதே தப்பா போயிடுச்சு. நந்தன் கதை தெரியுமோ இல்லையோ? நாமளே நமக்கு வச்சுக்கிட்ட சூரியம்டா இது. தாடிக்கார பேட்டிகள்னு எல்லாம் கடிய தூக்கிண்டு வரா. தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் கோயில் இருக்கிற தெருவழியே கூட போக கூடாதுன்னு சட்டம் வச்சிருந்த காலத்திலையும் குலத்தவளானாலும் அவள்
தேவதாசின்னா தீண்டாமை விதிகளுக்கெல்லாம் விலக்கானவள்னு விதிய ஒரு நூலளவு அதுக்கு மட்டும் இனிமே அவ கடவுளுக்கே பொண்டாட்டி, இனிமே அவ கடவுளுக்கே பொண்டாட்டி இப்படி மாத்தி வச்சிருந்தானுங்க. ஏமாத்தி வச்சிருந்தானுங்க. அப்படியெல்லாம் இருந்தாலும் உடம்புல எந்த குறையும் இல்லாம இளமையும் அழகும் உள்ளவங்க தான் தேவதாசியா விண்ணப்பிக்க முடியும். அதுக்கு அந்த கோயிலோட அங்கீகாரம் பெற்ற ஒரு தேவதாசியோட பரிந்துரை அவசியம் வேணும். கடவுள் பேர்ல கோயில் திருப்பணிகள்ல பெண்ணுக்கு திருக்காப்புனான் சாத்தப்படுறதுதான் இதுக்கான முக்கியமான ஒரு சடங்கு. அது என்ன திருக்காப்புனான்? அதாவது பொட்டு கட்டிக்கிறது, அதுக்கு பேர் தானே திருக்காப்புனான். ஆமா, உற்சவமூர்த்தி ஊர்வலம் போகும்போது நாங்க கோயில் திருக்காவடங்கள்ல சதுராடி இப்படி நாங்க மக்களை மகிழ்விச்சோம். பின்னர் மன்னரையும் மகிழ்விச்சோம். எங்க சமூகத்தோட பெண்கள் சதுராடுபவர்களாகவும் ஆண்கள் நட்டுவாங்க செய்பவர்களாகவும் நாயனம் மேளம் வாசிப்பவர்களாகவும் இருந்து பிற்காலத்துல ஒரு குறிப்பிட்ட சாதிய சமூகமாகவே, அதாவது ஸ்திரீ ஜாதின்னு உருவாகிடுச்சு. சமூகத்தோட பெண் வாரிசுகள் அந்தந்த ஊர்ல குறிப்பிட்ட கோயில்களுக்கு அந்த கோயிலோட தேவதாசிகள் தான் அழைக்கப்பட்டாங்க. ஏங்க, நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போனா எப்படி? இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க இருக்குன்னு மக்கள் கேட்டா நானாங்க ஆதாரம். நாங்க தான் ஆதாரம். தேவதாசிகளை பத்தின தகவலை ஒண்ணு நான் சொல்லி இருக்கணும், இல்ல என் பாட்டி பூட்டின்னு யாராவது ஒருத்தர் சொல்லி இருக்கணும். தமிழகத்தில் தேவதாசிகள்னு கமலாலயன் மொழிபெயர்த்திருக்கின்ற முனைவர் கே சதாசிவம் எழுதின முனைவர் பட்ட ஆய்விடும் தேவதாசி முறை காலமும் கருத்தும்னு முனைவர் கல்யாணி பிரபாகரன் எழுதின முனைவர் பட்ட ஆய்விடு சொல்ற ஆதாரங்களை வச்சுதான் நாம நம்ம கதை போக்குக்காக திருக்குறள் மாதிரி சுருக்கி எளிமையா சொல்றோம். ஓ அப்படியா, நல்லது. நீங்க படிச்சதை சோதிக்க நான் சில கேள்விகள் கேட்கலாமா? கேள்வியா? கேளுங்க. எங்களை பத்தி உங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுது? நிறைய இருக்கு. அண்ணே, நம்ம இலக்கியங்கள் ஏதோ இத பத்தி சொல்லுதா? பாடினி, ஆடல் மகளிர், பரத்தையர், நாடக கணிகை, பொதுமகளிர், விலை மகளிர், பதியிலார், வேசியர், இப்படி வெவ்வேறு சூழலில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டாங்க. ஆடல் பாடல்னு அத்தனை கலைகளையும் முறையா கத்துக்கிட்ட இவங்கள கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் கூத்தியர்னு குறிப்பிடுது. அண்ணே என்ன சொன்னீங்க? கூத்தியாள்னா?
கூத்தியர்னு. கூத்தியல் பறிந்த கூத்தியர்னு சிலப்பதிகாரமும் சொல்லுது. அப்படியா? என் காதுல வேற மாதிரி கேட்டுச்சு. ஏங்க உங்க காதுலயும் அப்படிதானே கூத்தியால் தானே விழுந்துச்சு? ஆடற்கலையில் சிறந்தவன் கூத்தன், ஆடற்கலையில் சிறந்தவள் கூத்தி. இப்ப அதன் பொருள் வப்பாட்டின்னு வேறொன்னா திரிஞ்சு போயிருச்சு. ஓஹோ, அதுல இருந்துதான் கூத்தி கூத்தியால் விழுந்துச்சா? கணிகைனா அப்போ நடனமாதுன்னுதான் பொருள். இப்ப அது தேவதாசிங்களுக்கு இன்னொரு பேரு. தமிழ் மொழியில் ஆளுமைங்க இத பத்தி என்ன சொல்றாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. நாம சொல்ல போறது எல்லாம் தேவதாசிகளை பத்தி மட்டும்தான். பதியிலரான எங்களுக்கு அந்த கோயில் சாமியோடவே திருமணம்ங்கிறது ஒரு கன்சுமிட்டல் கணக்கு. கன்சிமிட்டல் கணக்குனா இதான் எப்படி எப்படி இதான் எப்படி? ஓஹோ, அப்ப மன்னர் காலத்துல இருந்தே எல்லா சாதி சமூகத்துல இருந்தும் கோயிலுக்காகவே நேர்ந்து விடப்பட்ட பொண்ணுங்க தான் இந்த தேவரடியார்களா? மன்னர் போய் ஜமீன் வந்ததுக்கு பிறகு இந்த தீர்க்க சுமங்கலிங்க ஜமீன் தயவுலையும் கோவில் பூசாரிங்க தயவுலையும் शुक्लां वरदरं विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये. காலத்தை தள்ள வேண்டியதா போச்சு. ஐயோ பாவம். ஜமீனுக்கு அப்புறமா நம்ம ஜனநாயக திருவிழாவுல சாதியிலையும் பணத்திலையும் வசதி உள்ளவங்க தங்களோட அதிகாரத்தை வச்சு தேவதாசிங்களை அனுபவிக்க தொடங்கினாங்க. இப்படிதான் தேவதாசின்னு ஒரு சமூகமே உருவாச்சு. பிடித்து என்னை பிடித்தா நீயும் ஆசை தீர உண்ணவே எங்கள் மேனி என்ன தீனியோ பெண்மை என்னும் பெருமிதம் பெண்மையாயானது அவலமே. ஆசை தீர உண்ணவே எங்கள் மேனி என்ன தீனியோ பெண்மை என்னும் பெருமிதம் பெண்மையாயானது அவலமே. தாலி கட்டுன பொண்டாட்டி பொட்டு கட்டுனாவ பாட்டி ஆட்டி வைப்பது நீயடா நலங்களுக்கு அணிந்த பேரடா. ஆசை தீர உண்ணவே எங்கள் மேனி என்ன தீனியோ பெண்மை என்னும் பெருமிதம் பெண்மையாயானது அவலமே. ஆசை தீர உண்ணவே எங்கள் மேனி என்ன தீனியோ பெண்மை என்னும் பெருமிதம் பெண்மையாயானது அவலமே. ஸ்திரீ ஜாதிங்கிறது முதல்ல நாகபாசதார் சங்கம்னு அமைக்கப்பட்டு மக்கள் வழக்குல அது மேலக்கார ஜாதின்னு அழைக்கப்பட்டு 1920க்கு பிறகுதான் அது இசைவியலாளர்னு ஆச்சு. பொண்ணுங்க விபச்சாரத்துக்குனே படைக்கப்பட்டவங்கன்னு மனுசாஸ்திரம் சொல்லுதே, அதோட நரேட்டிவ் தானா இது? பெண்குலம் மொத்தத்துக்குமான வக்ரம் குடிச்ச ஆண்களோட நரேட்டிவ் இது. இப்ப நாங்க சொல்ல போறது ஆண்களோட இன்னொரு வக்ரத்தை பத்தின கதை. நாங்க ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன கேள்வி? தாஸ்னா என்ன? ஆடடிமை. ரொம்ப சரி. அப்ப தாசினா? இது கூட தெரியாதா? பெண்ணடிமை. அப்ப தேவதாஸ்னா யாரு? தேவதாஸ் அதான் தெரியுமே, பார்வதி தேவதாஸ் காதல் காவியம். ஆண் மகன் தேவதாஸ் ரோமி மாதிரி, அது ஒரு ஆம்பளையோட பேரு, அவ்வளவுதானே. அப்ப தேவதாசினா மட்டும் அது ஜூலியட் மாதிரி அமராவதி மாதிரி ஒரு பெயரை குறிப்பிடாம சமூகத்துல இழிவா மாறி போன ஒரு தொழிலை குறிப்பிடுதே. ஏன் 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 வெட்கம் வெட்கம் வெட்கக்கேடு வெட்கக்கேடு.
குடும்ப பொண்ணுங்களுக்கு கூட கிடைக்காத கௌரவத்தை, குடும்ப நல்லது கெட்டது எல்லாத்துலயும் எங்களுக்கு பங்கு கொடுத்து எங்க கண்ணை அரைச்சிடுறீங்க. பெய்யன பெய்யும் மழைன்ற மாதிரி எல்லாம் ஏமாத்து. இதனாலலாம் அவங்க குடும்பத்துல குழப்பம் வராதா? அது எப்படி வரும்? காலங்காலமா உயர்த்திக்கிட்ட சாதிக்காரன் சடங்கு சாத்திரம்னு. ஆமா, ஆச்சாரம் பீச்சாரம்னு இங்க பண்ணி வச்சிருக்கிற மூலச்செலவு அதுதான் இங்க இருக்க ஆண்களோட கௌரவமாவும் ஆகி போயிருக்கு. எம்மா மோகனாங்கி, அரசியல் பேசாதம்மா. நமக்கு வேணுங்கிறது எல்லாருக்கும் எல்லாமுமான சமநீதி, சமூக நீதிக்கான நியாய அரசியல், அநியாயத்துக்கு எதிரா மக்களை திரட்ட ஆரோக்கிய அரசியல். மத்தது எல்லாம் வெறும் ஏமாத்து அரசியல். சீ! அம்மா மோகனாங்கி, அம்மா அம்மா மோகனாங்கி, அம்மா மோகனாங்கி, அம்மா மோகனாங்கி, அம்மா. அண்ணே, அவங்க போனா போட்டோனே, மீதி கதைய நாம நடத்துவோம். மோகனாங்கி இப்ப சமநீதி சமூக நீதினு பேசும்போது அவங்க உருவம் பேருருவமா மாறினத பாத்தியானே நீனு? அது சமூகத்தின் மீதான கோபத்தோட வடிவம். பாவம் மோகனாங்கி, இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினா பறந்து கெடுக உலகியற்றியான்னு அவன் மேல கோவம் வரதானே செய்யும். சரி, அங்க சில பெண்கள் வர்றாங்க. அவங்க இத பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம கேட்டு பாப்போம். மா மா, நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கோம், நிக்காம போறாங்க. இங்க சேர்ந்து மா மா, என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு? ஆமா, அவங்களுக்கு என்ன? உங்க வீட்டுக்காரருக்கும் மோகனாங்கிக்கும் ஏதோ தொகுப்பு இருந்துச்சுன்னு சொல்றாங்களே. ஏன் இப்ப அதுக்கு என்ன? எங்க தலையில எழுதி வச்சது அப்படி. எங்க ஆம்பளையா எத்தனைக்கு எத்தனை தொடுப்பு வச்சிருக்காரோ அத்தனைக்கு எத்தனை கௌரவம் தானே எங்களுக்கு. இதனால உங்க குடும்பத்துல எதுவும் பிரச்சனை வந்துராதா? ஏன் வரப்போகுது? சொத்த பிரிச்சாதானே பிரச்சனை. இப்ப அவங்களே எங்க சொத்தாக்கிட்டா எப்படி பிரச்சனை வரும்? தேவதாசிங்கிறது கோவிலோட சொத்து. கோவில் சொத்துனா அது அந்த கோவில் நிர்வாகிகளோட பொது சொத்து. தேவதாசிகளுக்கான பராமரிப்புகள் எல்லாம் அந்த கோவிலே பார்த்துக்கும். அப்ப மோகனாங்கி மாதிரி தேவதாசிங்களுக்கு உங்க குடும்பத்துல என்ன பங்கு? பங்கா கேக்குறீங்க? எங்க சடங்கு சம்பிரதாயங்கள்ல அவங்களுக்கு தானே முதல் மரியாதை. எங்க வீட்டு விசேஷங்கள் எல்லாம் அவங்க இல்லாம இல்ல. இப்ப பாத்தீங்களே சாவு சடங்கு, அதோட அந்த பரிவட்டத்தையும் எடுத்துட்டு வாங்க. சாமிக்கு சாத்துல மாலையை எடுத்துட்டு வந்து போடுங்க. கோவில்ல இருந்து எம்பட்டு மரியாதை. அது மாதிரிதான் திருமண சடங்குகள்ல மணப்பெண்களுக்கு தாலி கட்டுறதே அவங்க தானே. கெட்டிப்பேனா கெட்டிப்பேனா. எப்படி எல்லாம் குறுக்கும் நடுக்குமா கம்பி கட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு இவங்களை இப்படி குத்த வச்சு குளிப்பாட்டவும் வேணாம், குனிய வச்சு தலையில கொட்டவும் வேண்டாம். ஆண் பெண்ங்கிறது இயற்கை. அதுல மேல் கீழ்னு எதுவும் கிடையாது. ஆண் இல்லாம பெண் இல்ல, பெண் இல்லாம ஆண் இல்லைங்கிறத புரிய வைக்கணும். சனாதனத்துக்கு எதிரான இந்த உண்மைய இனி சமூகத்துக்கு சொல்லி தரணும். ஆமா சொல்லி தரணும். ஆமா சொல்லி தரணும். உமையருளாகன்னு புராணத்துல சொன்ன கதைய கிளியாட்டம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாது. அதற்கு உதாரணமா இந்த மண்ணுல பெண்களுடைய வாழ்க்கையும். அதுக்கு முந்தி சமூகத்துல இவங்க யாருங்கிறத எல்லாருக்கும் புரிய வைக்கணும். பெண்ணால எதையுமே செய்ய முடியும்ன்றத காட்டணும். வாழ்க்கைய பகுத்தறிவோட வாழ பெண்களை பழக்கணும். கல்வி அதுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன செய்யணும்? இவங்கள தாழ்த்தியே வச்சிருக்கிற
தாழ்வு மனப்பான்மையில இருந்து இவங்க தன்னம்பிக்கையோட வெளியே வரணும். இதையெல்லாம் மையமா வச்சு நம்ம எல்லாருக்கும் புரியும்படியா ஒரு நாடகம் போடலாமா? போடலாம். கண்ணு, காது, மூக்கு, கை, கால்னு கற்பனையா இல்லாம நம்ம கடந்து வந்த வரலாற்று கதாபாத்திரங்களை வச்சு நம்ம நாடகத்தை நடத்தலாம். நமக்கு இப்ப உண்மைதான் வேணும். எந்த கலையை காரணமா காட்டி கடவுள் பெயர்ல பொட்டுக்கடை வச்சு ஒரு சமூகத்தையே உருக்குலைய வச்சிருந்தாங்களோ அந்த கலையை வச்சு நாம மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஆமா, விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். பிள்ளைகளா, விழிப்புணர்வுக்கான நாடகம் ஒண்ணு நாம போடலாம். வாங்க வாங்க. பாட்டு பாடி ஆட்டமாடி அழகான கதை சொல்ல வந்தோம் ஐயா. என்ன பிள்ளைகளா, நாடகம் சொன்னதும் இப்படி தையத்துக்குன்னு குறிக்கிறீங்க? சரி சரி, உட்காருங்க. நாடகம் போடுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நாம இங்க பெண்ணினப்பட்ட அவஸ்தைகளை மட்டும்தான் நாடகமா போட போறோம். அக்கா அக்கா, பெண் சிசு கொலை பத்தி நாடகம் போடலாமாக்கா? பெண் சிசு கொலை நல்ல யோசனையா இருக்கே. வேற? அக்கா, குழந்தை திருமணம் பற்றி நாடகம் போடலாம்க்கா. குழந்தை திருமணம் போடலாமே. வேற? அக்கா, பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பத்தி நம்ம நாடகம் போடலாம்க்கா. கல்வி பத்தி கட்டாயம் பேசணும். வேற? அக்கா, அதை விட ஆணாதிக்கம் பத்தி போடலாம்க்கா. ஆணாதிக்கம் எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். வேற? அக்கா, விதவை திருமணத்தை பத்தி கூட நம்ம நாடகம் போடலாமே. விதவை திருமணம். வேற? அக்கா அக்கா, ராஜாராம் மோகன் ராய் ஒழிச்ச உடன்கட்டை ஏறுதல் பத்தி ஏன் நம்ம நாடகமா போடக்கூடாது? உடன்கட்டை ஏறுதல் முக்கியமான ஒண்ணு. வேற? அக்கா, தேவதாசி முறை ஒழிப்பு பத்தி யாருமே நாடகம் போட்டது இல்லைல்ல, நம்ம அத பத்தியே போடலாம் தானே? இந்த மாதிரி கொடிய சம்பிரதாயங்களை ஒழிச்ச சமூக ஆர்வலர்களோட பெண்களின் தொடர் போராட்ட வரலாறையே நம்ம நாடகமா போடலாமே. போடலாம் தானே? போடலாம். அந்த வரலாறு பெண்மைய மதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும்க்கா. ஆமா. நீங்க என்ன சொன்னீங்க? உடன்கட்டை ஏறுதல்க்கா. நீங்க? தேவதாசி முறை ஒழிப்புக்கா. உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு, தேவதாசி முறை ஒழிப்பு. அட்டப்பூச்சியா ஒட்டிக்கிட்டு பெண்ணினத்தினுடைய ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருந்த உடன்கட்டை ஏறுதல்ன்ற கொடிய வழக்கத்தை ஒழிச்ச ராஜாராம் மோகன் ராய பத்தி பேசுற அளவுக்கு கூட தேவதாசி ஒழிப்புக்காக போராடிய போராளிகளை பத்தி நம்ம இன்னும் பேசல. ஆனா கண்டிப்பா பேசணும். அக்கா, வரலாற்றுல தேவதாசி முறை ஒழிப்புக்காக பாடுபட்ட பெண் ஆளுமைகளை பற்றி நம்ம நாடகம் போடலாம்க்கா. அவங்கள பத்தியே போடலாம்க்கா. அப்போ எந்த பெண் ஆளுமைகளை பத்தி போடலான்னு நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. யார பத்தி போடலாம்? யார பத்தி போடலாம்? அக்கா, மெட்டாயே இத கேட்டா ஈஸியா சொல்லிட போகுது. ஆமா, மெட்டாயே இத கேட்டா ஈஸியா சொல்லிட போகுது. சரி சரி, என்னதான் சொல்லுதுன்னு கேட்டு பாப்போம். உங்க மெட்டா கிட்ட இந்தியாவுல தேவதாசி முறை எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டு சொல்ல முடியுமா? சனாதனம் பெற்றெடுத்த குழந்தைதான் தேவதாசி முறைங்கிறது. சனாதனம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் தேவதாசி முறை இருக்கத்தான் செய்யுது. தமிழ்நாட்டுல தேவதாசி ஒழிப்பிற்காக முன்குரல் கொடுத்த பெண்கள் யார் யார்? வெளிநாட்டில் இருந்தா
இந்தியாவில் இருந்தா தமிழ்நாட்டில் இருந்தா? ச்சே, இது கேக்குற அளவு கூட கேள்விகளை நம்ம கேக்குறது இல்ல. சரியா சொன்னப்போ. தமிழ்நாட்டிலிருந்து செயல்பட்ட தமிழ்நாட்டவர், தமிழ்நாட்டிலிருந்து செயல்பட்ட வெளிநாட்டவர். தமிழ்நாட்டில் இருந்து செயல்பட்ட வெளிநாட்டு பெண் ஏமி கார்மைக்கேல். தமிழ்நாட்டில் இருந்து செயல்பட்ட தமிழ்நாட்டு பெண்கள்: மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி. இன்னும் வேறு ஏதும் உதவி வேண்டுமா? என்னக்கா இன்னும் வேற ஏதாவது உதவி வேணுமான்னு கேக்குது. நம்ம ஊர் ஆளா இருந்தா தலைக்கு மேல வேலை இருக்கு, வேற யார்ட்டையா கேட்டுக்கோங்கன்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. இயந்திரம் இன்னும் உதவி வேணுமான்னு கேக்குதே. எந்திரம் சமூக மனுஷனா இருந்தவன யார் எவனே தெரியாம தனித்தனி மனுஷனா மாத்தி வச்சிரும். நாம தான் அதுகிட்ட பாதுகாப்பா இருந்துக்கணும். ஆனா நமக்கு தேவையான தகவல்களை அதுகிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். மனுஷன மாதிரி சலிச்சுக்காது. சரி சரி, ஏமி கார்மைக்கேல் பத்தி என்ன தகவல் சொல்லுது? அவர் பெயர் ஏமி பெட்ரிஸ் கார்மைக்கேல். சிறுவயதிலிருந்தே பிறருக்கு உதவும் குணமும் வறியவரைப்பால் மிகுந்த இரக்க சிந்தனையும் உடைய இவர் சுதந்திர மனப்பான்மையும் துணிச்சலையும் தன் இயல்பில் கொண்டிருந்தார். தொழிலதிபரான டேவிட் கார்மைக்கேல் இயற்கையின் மீதும் விலங்கினத்தின் மீதும் அதிக பற்றுடைய தன் மகளின் ஆளுமை வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தார். அவரது தாயார் ஏழைகளுக்கு உதவும் பொருட்களை தன் பிள்ளைகளிடம் வீடு வீடாக சென்று கொடுத்து வர செய்து இந்தியாவிற்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்து பனைவிலை என்ற ஊரில் தங்கியிருந்து சில சமய பணிகளை ஆற்றி வந்தார். 1901 மார்ச் 6 ஒரு தேவதாசி சிறுமியை காப்பாற்றிய சம்பவத்தை தொடர்ந்து நான்குநேரி தாலுகாவில் இருந்த டோனா ஊருக்கு வந்து கிறிஸ்தவ சமய பணிக்காக அங்கு இடம்பெயர்ந்திருந்த உவாக்கர் தம்பதியோடு இணைந்து டோனா ஊரின் மேற்கு பகுதியில் இடம் வாங்கி நிராதரவான பெண்களுக்கு காப்பகம் ஒன்று அமைத்தார். 1927 அது டோனாவூர் ஐக்கியம் என்று முறை பதிவு செய்யப்பட்டது. ஆனால் 1931 எதிர்பாராமல் நடந்த விபத்தில் அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. 20 ஆண்டுகள் படுக்கையிலேயே இருந்த ஏமி கார்மைக்கேல் 1900 ஜனவரி 18 இவ்வுலகை விட்டு மறைந்தார். தேவதாசி ஒழிப்பில் அவரது பணி என்றும் நினைக்கப்படும். தேவதாசி ஒழிப்பில் அவரது பணி என்றும் நினைக்கப்படும். அண்ணே, கையெல்லாம் பரபரன்னு இருக்குதுனே. இப்பவே நம்ம பனைவிலை போய் அவங்க கல்லறைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு வருவானே. அங்க கல்லறையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னது, கல்லறையெல்லாம் ஒண்ணு கிடையாதா? ஆமா கிடையாது, ஆமா கிடையாது. அவ்வளவு நன்றி உணர்ச்சி இல்லாமலா தமிழ நிறுத்துடா. தமிழனோட நன்றி உணர்ச்சி தெரிஞ்சுதான் அவங்க மறைவதற்கு பின்னாடி அவங்கள கடவுளாக்கிட கூடாதுன்னு கல்லறையெல்லாம் எதுவும் கட்டக்கூடாதுன்னு கண்டிப்போட சொல்லிருக்காங்க. அதன்படி அவங்கள புதைச்ச இடத்துல பறவைகள் நீர் அருந்துவதற்கும் நீராடுவதற்கும் ஒரு சிறு தொட்டி வைக்கப்பட்டிருக்கு. டேய், தூங்கிட்டியா நீ? அவங்கள பத்தி கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்க இன்னும் புத்தகங்கள் இருக்குதானே? நிறைய இருக்குது. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் பற்றி 1981 திலகவதி பால் ஒரு நூல் எழுதியிருக்காங்க. தேவதாசி முறை ஒழிப்பில் ஏமி கார்மைக்கேல்னு ஒரு புத்தகத்தை முனைவர் தா ஜான்சி பால்ராஜ்
2024 எழுதியிருக்காங்க. ஏமி கார்மைக்கேல் எழுதிய நூல்கள். அவங்கள பத்தி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க நாம அவங்க வாழ்ந்த காலத்துக்குள்ளேயே பயணிக்கணும். அதுக்கு என் முப்பாட்டன் கொடுத்த கால இயந்திரம் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. எவ்வளவு அழகா இருக்குது. இத பயன்படுத்தி நம்ம வரலாற்றுல எந்த காலத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறோமோ அந்த காலத்துக்குள்ள போகலாம். நான் இதுல உட்காந்துக்கிட்டுமானே? உட்காந்துக்கோ. இந்த பகுத்தறிவு கண்ணாடி பார்த்தா எல்லாம் தெளிவா தெரியும். பகுத்தறிவு கண்ணாடினா கருப்பு கண்ணாடியானே? கருத்தை சொல்ற கருப்பு கண்ணாடி. இந்த காலேந்திரம் நம்ம பேசுற பகுத்தறிவுக்குள்ள வருதானே? கதைக்குள்ள எல்லாம் வரும். செத்து போன மகனாங்கி உயிரோட வந்தப்ப பாத்துட்டு பேசாம இருந்த, இப்ப மட்டும் என்னவா? நம்ம போக போறது 1901 பனைவிலை கிராமத்துக்கு தான் நம்ம போறோம். ரெடி ஸ்டார்ட். போட்டிருக்கு. நான் தான் பெருங்குளம் மாத்தி பனைவிலை. கெஜ்ஜ பூஜைன்னா பெரிய மனுஷங்களா வந்துகிட்டு இருக்காங்கனே. நம்மளும் வேஷத்தை மாத்திட்டு அவங்க கூட கிளம்புவோம். கெஜ்ஜ பூஜைனா என்னன்னு போய் பாத்துருவோம். பெரிய மனுஷங்களாம் வந்துட்டாங்க. சீக்கிரமா வந்து பூஜையை ஆரம்பிங்க.
சரிதானே? சரிதான் சரிதான். அவ இனிமே கடவுளுக்கே சொந்தம். ஆமா, கடவுளுக்கே சொந்தம். என்ன ரத்னா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இசைக்கலை நாட்டியம் எல்லாம் கத்துக்கிறட்டும். வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா பொட்டு கட்டி விட்டுறலாம். அவ இனிமே கடவுளுக்கே கொண்டாட்டி. வரே ரத்னா. என்னன்னே இது? எதுவுமே அறியாத சின்ன பொண்ணு அது. அதுக்கு போய் இதெல்லாம் அறியாத வயசுலயே இந்த கொண்டாட்டமாக்கி இந்த பொண்ணு கண்ணையும் ஊர் கண்ணையும் மறைச்சிடுறாங்க. சின்ன வயசுலயே ரோட்டோரத்துல இருக்க கல்ல ஒண்ண காமிச்சு கடவுள்னு கண்ணத்துல போட சொல்லி கொடுத்து மூளைச்செலவு செய்யற மாதிரி அது. வயசுல சொல்லிக் கொடுக்கிறது ஆயுள் முடிகிற வரைக்கும் கன்னத்துல கைய போடதானே வைக்கும். ச்சே. இனிமே அந்த பொண்ணு கோயில் தேவதாசி தான். ஆடல் பாடல்னு வித்தைகள் எல்லாம் கத்துக்கிட்ட பின்னாடி 6-7 வருஷங்களுக்கு அப்புறம் கோயில் தேவதாசி ஆக்கப்படுவா. அவ்வளவு காலம் காத்திருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. வா நம்ம பனை விலைக்கு போலாம். அருமையான கோயில் மணி ஓசை. காதை சுத்தப்படுத்துறதாவும் மனச புண்படுத்துறதாவும் அருமையான காவிய ஓசையாக இருக்குது. நம்ம ஏமி கார்மிகலமா இருக்கிற இடத்தை நெருங்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேனே. இந்த ஊரை பாருனே, எம்பிட்டு அழகா இருக்குது. பனை மரங்கள் நிறைஞ்சிருந்தாலே ஊர் அழகாங்கன்னு இருக்கும். வானே வேமா ஏமி கார்மிக்கு நம்ம பார்க்க போவோம். போவோம் போவோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அதோ அங்க இருக்குதே, அதான் ஏமி கார்மிகல் அம்மாவோட குடிலா இருக்கும்னு நினைக்கிறேனே. வா போய் பாப்போம். அம்மா, அம்மா. யார் வேணும்? ஏமி கார்மிகல் அம்மாவ. ஆமா நான் தான். என்ன வேணும் உங்களுக்கு? உங்ககிட்ட சில தகவல்கள் கேட்கணுமா? உள்ள வரீங்களா? இல்லம்மா, இது வெளிய நல்ல காத்தோட்டமா இருக்கு, இங்கே உட்காந்துக்கலாம். அப்படியா? சரி வா.
பெண்கள் மீதான சமூக அநீதிகளும் அயர்லாந்துல இருந்து வந்திருந்த எனக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. இதுல மத காழ்ப்புணர்ச்சின்றது துளியும் கிடையாது. அயர்லாந்து பெண்ணா இருக்கிறதால நான் அனுபவிச்ச சுதந்திரத்தை இங்க இருக்கிற பெண்கள் அனுபவிக்காமையே சாத்திரங்கள்ன்ற பேர்ல ஆண்களுக்கு அடிமைகளா வாழ்றதுன்றது ஆச்சரியமா இருந்துச்சு. இங்க இருந்த மதமும் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் அனுசரணையா இருந்ததுதான் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. உண்மைதான். மனித ஒழுக்கத்தையும் மனித சுதந்திரத்தையும் சமநீதியா பாக்குற மதம் இங்க இல்ல. பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற பெண்களுக்காக நம்பிக்கையா நீங்க திருநெல்வேலி மாவட்டத்துல செயல்படுத்துறத கேட்கும் போது சமநீதி சமூக நீதி மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுமா. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னம்மா, என்ன நடந்துச்சு? போன வாரம் இந்த சின்ன பொண்ணுக்கு ரத்னாவளி வீட்டுல கெஜ பூஜை செஞ்சு கோயிலுக்கு தேவதாசியா அர்ப்பணிச்சிருக்காங்க. அங்க இருக்க பிடிக்காம தான் தப்பிச்சு அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்துருச்சு. அப்போ இது தேவதாசி ரத்னாவளியோட பொண்ணு லட்சுமி பாப்பா இல்லையா? இல்லைங்க, வசதி இல்லாத குடும்பத்துல பிறந்த பொண்ணு. தேவதாசி ரத்னாவளியால காசு கொடுத்து வாங்கப்பட்ட பொண்ணு. ரத்னாவளி கிட்ட இருந்து ஓடி வந்த பொண்ண அவங்க அம்மா கிட்ட இருந்து பிடுங்கி வர்றதுக்கு அங்க போய் சண்டை போட்டிருக்கா ரத்னாவளி. சொல்லிட்டேன், ஒழுங்கா லட்சுமி என்ன கொடுத்துரு. அழுதா விட்டுட்டு போயிருவேன். காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், இப்ப அவ ஏன் உரிமை? எவ்வளவு நெஞ்சலுக்கு உனக்கு தொலைச்சிருவோம். என்னன்னு கேளுங்க அவள. அடியே தொலைச்சிருமே பாத்துக்கோ. என்னடி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கியா? ஏய், என்னடி நல்லது கண்ணி சொல்லி தர போற? இங்க பார், கெஜ பூஜை முடிச்ச பொண்ணு வரல, 2 உசுரும் இருக்கா சொல்லிட்டேன். வாங்கடி போ. தொலைச்சிருவோம். ஓடி வந்தப்ப யாரோ ஒரு இரக்கமுள்ள அம்மா வழியில பார்த்து பண்ணை விலைக்கு போக சொல்லியிருக்கு. பாவம் சின்ன பிள்ளை பெத்த அம்மாவை விட்டுட்டு இவ்வளவு தூரம் ஓடி வந்ததே பெருசு. இதுல 2-3 நாளா சாப்பிடவும் இல்லை. தண்ணிய குடிச்சிட்டு பயந்து போய் நம்ம ஊர் எல்லை பக்கம் இருக்க குளத்தாங்கரையில படுத்து கிடந்துச்சு. அழாத பாப்பா, நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. நீ கர்த்தருடைய குழந்தை. கர்த்தர் உன்னை நிச்சயம் பாதுகாப்பாரு. நீ பயப்படாம இருந்தா சாத்தானுங்க எல்லாம் தலை தெறிக்க ஓடியே போயிடும்.
சாமிங்க அந்த அயோக்கியத்தனத்தை காலங்காலமா செஞ்சுக்கிட்டு வராங்க? கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன சாஸ்திரம், என்ன சம்பிரதாயம், என்ன கடவுள், ரொம்ப விசித்திரமா இருக்குது. பாப்பா, உன் பேரு லக்ஷ்மியா? உங்க ஊரு பெருங்குளமா? அம்மா கிட்ட போலாமா? பனைவில எப்படி வந்த? உங்களை பத்தி எங்க ஊர்ல பேசுவோமா? இந்த எசகி சாமி தான் எங்களை கை தூக்கி விட உங்களை அமைச்சிருக்காருமா. குழந்தைய பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சுமா. இந்த குழந்தையோட தலையெழுத்த நீங்க தான் மாத்தணும். அதான் இங்க கூட்டியாந்து. எனக்கும் இப்பதான் ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு நேரம் கூடியாந்து இருக்குமா. சுயநலம் இல்லாம சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாலே இந்த சமூகத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு புரிய ஆரம்பிச்சிடும். அதான் அறியாத வயசுலயே இந்த குழந்தைங்களை வசக்குறதுக்கு சாமி சாத்தான்னு எதையோ சொல்லி மடங்க வச்சிருக்கானுங்க இங்க இருக்க ஆணுங்க. செப்பு சாம வச்சு விளையாட வேண்டிய வயசுல சடங்கு சாத்திரம்னு கல்லு ஜாமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எவ்வளவு பெரிய கொடுமை. ரொம்ப பெரிய கொடுமைதான். நீங்கெல்லாம் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களோட ஆசீர்வாதம் நிச்சயம் அந்த குழந்தைக்கு வேணுமா. லக்ஷ்மி, இங்க வா. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்கான பாதுகாப்பான காப்பகம் ஒண்ணு கட்டி இந்த குழந்தைகளுக்கு கல்வி அறிவு கொடுத்து இவங்களை எல்லாரையும் ஒரு மாண்புமிகு மகளிரா மாத்தணும்ன்றதுதான் என்னுடைய லட்சியம். நிச்சயம் அதை செய்வேன். ஆமாமா, நிச்சயம் நீங்க அதை செய்யணுமா. லக்ஷ்மி, நீ இங்கேயே தங்கிக்கிறியா? நீ படிச்சு பெரிய ஆளா வந்து இங்க நடக்கிற அக்கிரமங்கள் ஒவ்வொன்றையும் துணிஞ்சு எதிர்த்து பெண்களுக்கு நல்வழி காட்டணும். சரியா? புரியுதா லட்சுமி? படிச்சு பெரிய ஆளா கலெக்டரா வந்து இங்க இருக்க கொடுமைக்கெல்லாம் முடிவு கட்டணும். செய்வேன்னு அம்மா கிட்ட சொல்லு. செல்ல குட்டி, வா. பாப்பா பேரு என்ன சொன்னீங்க? லட்சுமிமா. அந்த குடும்பத்தோட அந்த பேரு நமக்கு வேண்டாம். புது மனுஷியாக போற பொண்ணுக்கு புது பேரை வச்சு கூப்பிடலாமா? பாப்பாவுக்கு என்ன பேர் வைக்கலாம்? சத்யான்னு வைக்கலாமா? சத்யா வேணாம், மரகதன் வைக்கலாம்ப்பா. இல்ல இல்ல, எசக்கின்னு வைப்போமா. இல்ல இல்ல, உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ அதையே வைங்கம்மா. நீ சொல்லுடா, உனக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கு? பிரீனாவா? ரீனாவா? பிரீனானா விலாவு. பிரீனானா அன்பானவள்னு அர்த்தம். அன்பானவள். ஓ, அன்பானவள். 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 ஐ, ரீனா. ரீனா, 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 ரீனா.
நாங்களும் ஆள் வச்சிருக்கோம். ஏய் லட்சுமி வா இங்க. ஏய் புள்ள குடிக்கிற பொம்பள வா. ஏய் புள்ள குடிக்கிற பொம்பளை இல்ல, எங்க ஏபி கார்மைக்கேல் அம்மா. பொம்பளைங்க கையெடுத்து கும்பிட வேண்டிய அம்மா அவங்க. நீங்க தேடி வந்திருக்க லட்சுமி பாப்பா இவ கிடையாது. இவ பேரு பிரீனா. பாப்பா உன் பேர் என்ன சொல்லு? ஏய் குரல மாத்தாம பேசு. ஏய் குழந்தை வந்தா கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஆமா நீ ஏய் அறுத்து போட்டுருவேன் யாருக்கிட்ட. எம்மா எங்க வந்து யாரை மிரட்டிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா இடத்தை காலி பண்ணிடுறீங்களா இல்ல எங்களுக்கு போட்டியா தொழில் பண்ணவாடி எங்க லட்சுமியை கூட்டியா நீங்க வச்சிருக்க. சும்மா விட மாட்டேன் ஒண்ணு. வாங்கடி கச்சேரிக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எங்க போயிருவா இவ? உங்களை எல்லாம் சமூகத்துல ஏழ்மையும் அறியாமையும் மண்டி கிடக்கிற இடங்களுக்கெல்லாம் போய் தேடி சல்லிசான விலையில பெண் குழந்தைகளை தரகர் மூலியமா விலை பேசி வாங்கி தத்தெடுப்புன்ற பேர்ல தன்னோட சொந்தமாக்கி தேவதாசியாவும் ஆக்குறாங்க. பொட்டு கட்டப்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்குமே அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த கோயில்ல இருந்து படி வேற கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கிற அனைத்து படிகளுமே அவங்கள தத்தெடுத்த தேவதாசிகளுக்கே போய் சேருது. அது மட்டும் இல்லாம தங்களோட பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மூலதனமாகவே இந்த குழந்தைங்க தேவதாசினால பார்க்கப்படுறாங்க. இப்படி ஒரு கொத்தடிமை முறை வேற இதுல இருக்குதா? இப்ப நம்ம காலத்துல இப்படி நடந்துகிட்டு இருக்கிற அஜால் குஜால் வேலைகளுக்கெல்லாம் இப்படி ஒரு லிங்க் அன்னைக்கே இருக்குதானே. விலைபேசி வாங்குற தந்திரமான அணுகுமுறைகளை அவங்களுக்கு எதிரா நாம பயன்படுத்தணும். கிராமமா போய் தகவல்களை சேகரிச்சு குழந்தைகளை மீட்டுகிற துப்பறியும் நிபுணர்களா அருளாயி, பொன்னம்மாள், தேவாயின்னு 3 பேர் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் அம்மா என்னம்மா? இளிஜாதியில பிறந்தவங்க. அதெல்லாம் இல்லம்மா, கர்த்தருடைய படைப்புல அப்படி எதுவும் இல்லையேம்மா. உங்களுக்கு பிறக்காத இந்த குழந்தையை காப்பாத்தணும்னு நினைச்சீங்களே, அதுதான் உங்க பெரிய மனசு. சின்ன குழந்தைகளை சதுராட நினைக்கிற மேல்ஜாதின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இல்லையேம்மா உங்க மனசு. சின்ன குழந்தை ஔவையார் பாட்டி சொன்ன மாதிரி மனிதர்களை நேசிப்போர் பெரியோர், மனிதர்களை சிறுமைப்படுத்துவோர் இழிகுலத்தோர். அவ்வளவுதான் யாரிச்சுபடி. இதையே தங்கிக்கிறீங்களா? அம்மா நீங்க சொல்றதை கேட்கும் போது அந்த குழந்தையோட முகம் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறோமா? சரி, நம்ம உடனே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். போலீஸ் வந்துடும்னு இல்ல, இந்த சின்ன குழந்தை மனசுல பொய்ய விதைச்சோன்னு பதிஞ்சிடக்கூடாது. மிஷனரி பணிக்காக டோனாவூருக்கு இடம்பெயர்ந்திருக்க உவாக்கர் தம்பதியருடன் சேர்ந்து கலந்து பேசி நல்ல முடிவாடு. அம்மா உங்க பயணத்துல எங்களையும் உங்க கூட சேர்த்துக்கோமா? வாங்க நம்ம சேர்ந்தே போலாம்.
நீங்களும் எங்களோட வந்து சேர்ந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பண்ணல அந்த மேற்கு பக்கத்துல மலையடி வாரத்துல நல்ல இடமா பார்த்து நம்ம வாங்கிக்கணும். அப்பதான் நம்ம லட்சுமி சாரி பிரீனா மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காப்பகம் அமைக்கணும். கோவில் குழந்தைகள் உட்பட பல்வேறு சூழ்நிலைகளால பாதிக்கப்பட்ட 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆண்களுக்கு ஒரு காப்பகம் கட்டணும், பரமசுகசாலைன்னு ஒரு மருத்துவமனை உருவாக்கணும், பெண்களுக்கு ஒரு காப்பகம் கட்டணும், குழந்தைகளுக்கு ஒரு பாடசாலை அமைக்கணும். இனி உங்ககிட்ட நிறைய கனவுகள் இருக்கு. அதை நனவாக்குறதுக்கான நம்பிக்கையும் உழைப்பும் உங்ககிட்ட இருக்கு. உங்க கனவை நினைவாக்க இப்ப பல கைகள் உங்களோட இணைந்திருக்கு. மலை மலை எல்லாத்தையும் நினைவாக்குவோம். தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க ஆனா சொன்னதெல்லாம் கேட்டவுடனே மனசு தேவதாசி ஒளிப்பிற்காக நீங்க விதைச்சிருக்கீங்க. சீக்கிரமா விருட்சமா மாறும். அதன் பலனை நிச்சயம் எதிர்காலம் வாய்ப்பிருந்தா புகழ நாங்களே இந்த பூமியில பேசணும். நம்பிக்கையோட ரீனா, நாங்க போயிட்டு வரோமா? நல்ல சமூக பணியாளரா நாங்க சந்திப்போம். நாங்க போயிட்டு வரோம். வழக்கை புறமுதுகிட்டு ஓட செய்த மூடத்தனத்தின் பெருநெருப்பு மூவலூரா ராமாமிர்தம். தேவதாசிய ஒழிப்பிற்கான சட்ட மசோதா கொண்டு வந்த மூதர் பெண் மருத்துவர் முத்து லட்சுமி அம்மா. இவர்களுக்கெல்லாம் மரணாய் நின்ற பகுத்தறிவு பெருமுரசு களத்தில் நின்ற துண்டுகோல் கருத்து கைத்தடி பெரியாரை நன்றியுடன் நினைவில் கொள்வோம்.
இதுவரை உங்களின் கண்களுக்கு விருந்தாய் அமைந்த தேவதாசிய சங்காரம் நாடகத்தின் நாடக கலைஞர்களை அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறோம். சே ஹரிணி, முதுநிலை 1ஆம் ஆண்டு தமிழ். இவாஞ்சலின் ஸ்வேதா, முதுநிலை 2ஆம் ஆண்டு தமிழ். சே கற்பகம், முதுநிலை 2ஆம் ஆண்டு தமிழ். பிருந்தா, முதுநிலை 1ஆம் ஆண்டு தமிழ். சரண்யா, முதுநிலை 2ஆம் ஆண்டு தமிழ். தனுஸ்ரீ, முதுநிலை 1ஆம் ஆண்டு பொருளாதாரம். ஜெசிகா பெட்சி, முதுநிலை 2ஆம் ஆண்டு தமிழ். காயத்ரி, முதுநிலை 2ஆம் ஆண்டு தமிழ். முனைவர் கவிதாராணி, தமிழ்துறை தலைவர். பிரியங்கா, முதுநிலை 2ஆம் ஆண்டு தமிழ். ஜீவிகா, இளநிலை 3ஆம் ஆண்டு தமிழ். மனோசங்கரி, முதுநிலை 1ஆம் ஆண்டு தமிழ். சிவலட்சுமி, முதுநிலை 1ஆம் ஆண்டு தமிழ். மதுஸ்ரீ, முதுநிலை 1ஆம் ஆண்டு கணிதம். வேலுமணி, இளநிலை 2ஆம் ஆண்டு தமிழ். செல்சியா, இளநிலை 3ஆம் ஆண்டு ஆங்கிலம். தேஜேஸ்வரி, முதுநிலை 1ஆம் ஆண்டு தமிழ் பாடகராக. கிறிஸ்டியா, இளநிலை 3ஆம் ஆண்டு ஆங்கிலம் இசைஞராக பாடகராக. சோனே அறிவுமதி, முனைவர் பட்ட ஆய்வாளர், தொழில்நுட்ப உதவியாக. சிவபாக்கிய, முனைவர் பட்ட ஆய்வாளர், தொழில்நுட்ப உதவியாளராக. கீர்த்தனா, முதுநிலை 2ஆம் ஆண்டு தமிழ், தொழில்நுட்ப உதவியாளராக. அபிராமி, முதுநிலை 2ஆம் ஆண்டு தமிழ், தொழில்நுட்ப உதவியாளராக. வைகை நதி, முதுநிலை 2ஆம் ஆண்டு தமிழ், தொழில்நுட்ப உதவியாளராக. கர்ஷினி, முதுநிலை 2ஆம் ஆண்டு தமிழ், தொழில்நுட்ப உதவியாளராக. ஒளி அமைப்பு திருமிகு கோபிநாத், கோழிக்கோடு. இந்நாடகத்தின் எழுத்து, வடிவமைப்பு, நெறியாளுகை ராமசாமி ஐயா அவர்கள். இந்நாடகம் சிறக்கவும் கருத்தா இருக்கவும் முன்னும் பின்னும் அரங்கிற்கு பணி செய்த எல்லாருக்கும் தமிழ் உராய்வு நடுவத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை தேவதாசிய சங்காரம் நாடக நிகழ்வை கண்டுகளித்த பள்ளி மாணவர்களுக்கும் பிற கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கும் பிறதுறை பேராசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றும் இல்லை, நடிப்புங்கிறது பெரிய விஷயமே இல்லைங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் வந்தேன். எல்லாருமே நாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். வீட்டில் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி ஒரு மாதிரி நடிக்கிறோம், ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறோம், வெளியாட்கள்கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறோம். பிரச்சனைகள் வரும்போது ஒவ்வொரு மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாரும் சிரிக்கிறோம், எல்லாரும் அழுகிறோம், எல்லாரும் பொறாமப்படுறோம், எல்லாரும் கோபப்படுறோம், எல்லாமே எல்லாரும் செய்கிறோம். ஆனால் நாம் நினைக்கிற நேரத்தில் அதை கொண்டு வர்றதுங்கிறது தான் நாடகத்தில் வேண்டியது இருக்குது. அதுதான் பயிற்சியுடைய, வேறு ஒன்றுமே இல்லை. அவர் ஷேக்ஸ்பியர் சொன்னாருமாங்க இல்லையா, உலகம் என்பது ஒரு நாடக மேடை, எல்லாருமே நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எல்லா கட்டங்கள்லையும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே எந்த நேரத்துக்கு எது வேணுங்கிறத கரெக்டாக கொண்டு வர்றதுங்கிறது இருக்குல்ல, அதுதான். அது எல்லாராலையுமே செய்ய முடியும். அவங்க சொன்ன மாதிரி அதன் மேலான ஒரு ஈடுபாடு, அர்ப்பணிப்பு இருந்தால் எல்லாராலையுமே. அருமையாக பாடினீங்க. சரி, இன்னைக்கு நீங்களாம் வந்து நான் எதிர்பார்க்கலை. அது ரொம்ப சரி, ஆமாம். அது மாதிரி நேற்று உங்களுக்கு தெரியாது, அவங்க திவ்யா
ஆமாம், அவங்க இங்கே எக்கனாமிக்ஸ் இதில் முடித்தவங்க, இப்போ அங்கே வேலை பார்க்குறாங்க ஊரில் இருக்கு. அவங்க யாரோ சொன்னாங்க பேசும் பொழுது, நான் நடித்த அந்த மேடையில் நான் ஏறலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க நேற்று என்று சொன்னது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இன்னும் 2 வருஷம் கூட இருந்து படிச்சிருக்கலாமோன்னு தோணுது இதில் நடிக்கிறதுக்குன்னாங்க. இந்த வார்த்தை என்ன ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துச்சு. அதாவது இந்த நாடகத்தில் நடிச்சிருக்காங்க. என்னுடைய வகுப்பறைங்கிற நாடகம், அந்த கலகக்காரர் தோழர் பெரியார் 2, அதாவது பெண் ஏன் அடிமையானால் என்கிற அதுலேயும் நடிச்சிருக்கிறாங்க. வந்து நேற்று சொல்லும்போது இன்னும் 2 வருஷம் கூட தங்கி இருந்து இங்கே படிச்சிருக்கலாமோன்னு தோணுது. இதை பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நல்ல விஷயங்களை கொடுத்தா நிச்சயமாக அது பார்வையாளர்கள் வாங்குவாங்க. ஏன்னா நான் அந்த சின்ன ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். யாதவர் கல்லூரியில் முதல்ல நான் வந்து கலகக்காரர் தோழர் பெரியார் 2003 போடுறேன். முதல்வர் சொல்கிறாரு, அங்கே உள்ள ஒரு பெரிய இதே உள்ள ஒரு அரங்கு இருக்குது, அந்த அரங்கில் போடணுங்கிறாரு. ஷாஜான் கனி வந்து சொல்கிறாரு, இல்லை அரங்கில் தான் போடணும்னு. அரங்கிலெல்லாம் போட முடியாது. ஏங்க பிரின்சிபல்ஸ் யாராக இருக்கட்டுங்க, என்னால் அரங்கு எக்கோ, பயங்கரமான எக்கோ, இங்கே முடியாது, இங்கே போட்டு நாடகம் போய் சேரவே சேராது. நான் எல்லாத்துட்டையும் அறிவிச்சிட்டேன், இன்றைக்கி இங்கே நாடகம்னு. பஸ்ஸை விட்டு இறங்கி வர்ற இடத்துல ஒரு வெற்றி இடம் இருக்குல்ல, அதில் உட்காந்து நான் நாடகம் போட்டுக்கிறேன், கல்லூரியில் போட முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அவர் பிரின்சிபல்கிட்ட சொல்லி, பிரின்சிபல் கூப்பிட்டு, என்ன சார் இது இப்படி இது பண்ணுறீங்கன்னு. இல்லை அங்கே போட முடியாது சார். வேறு எங்கே சார் போடுவீங்க? நான் இந்த வெளியில் போட்டுக்கிறேன், இந்த ஒரு வீடு மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு வெளியில் வச்சு நான் அங்கே தான் போட்டது. அப்போ அவர் சொன்னார், எங்கள் மாணவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. பாருங்க, கல்லூரி முதல்வர் அவர் சொன்ன வார்த்தை, எங்கள் மாணவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, அங்கெல்லாம் நாடகம் போட்டால் கலாட்டா பண்ணுவாங்க. சார், நல்ல விஷயங்களை கொடுத்தா முதல்ல வேணால் கத்தலாம். ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க நம்ம கூட வருவாங்க சார், அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் 25 வருஷமாக. என்னமோ செய்யுங்க, இப்படி தான் சொன்னார், என்னமோ செய்யுங்க. ஏன்னா ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழல். அன்றைக்கி நாடகம் அங்கே போட்டேன். முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் எங்கள் மாணவர்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருந்தேன், ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்தா, நான் சொன்னேன், நீ கிச்சுமிச்சு காட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தா இன்னும் காட்டுறா அப்படின்னு அவங்க காட்டுவான். ஒரு விஷயத்தை நீ சொல்ல போனேன்னா என்னடா சொல்கிறாங்கங்கிறது வருவாங்கிறது பேசணும். அவர் சொன்னதுங்கிறது, எங்கள் மாணவர்களை பற்றி நான் தவறாக புரிந்து கொண்டிருந்தேன், ஆனால் நீங்கள் தான் சரியாக இது பண்ணியிருக்கிறீங்க. ஒரு விஷயம் சரியான விஷயம், ஏன்னா அவ்வளோ மாணவர்கள் கைத்தட்டி ரசிக்கிறாங்க, இன்வால்வ் ஆகுறாங்க, அது முக்கியம். அதனால் நாம் நமக்கு இளைஞர்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். நல்ல விஷயங்களை கொண்டு போய் கொடுத்து செஞ்சோம்னா அவங்க நிச்சயமாக வருவார்கள்ங்கிறது. இங்கே பாருங்கள், இந்த ஏஐ ஒன்று போடுறாங்க இல்லையா, மெட்டா. நான் ஏதோ ஒரு இதில் விளையாட்டுத்தனமா எனக்கு மெட்டான்னு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது, என்னன்னே புரியாது, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, நீ என்ன கேட்குறியோ அதுக்கு நான் வந்து இது சொல்கிறேங்குது. நான் எமி கார்மைக்கேல் இதுன்னு அது என்னமோ என் மொழி புரியாமல் அது வேறு என்னென்னமோ சொல்லிச்சு. இது ஒரு டெக்னிக் நல்லா இருக்கும் போல இருக்கு. நான் தான் உலகத்துலேயே முதல்ல புதுசாக இதில் கொண்டு வர்ற மாதிரி நினச்சி ஸ்கிரிப்டை அப்படி தான் எழுதி இவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறேன் மேடத்திட்ட. நல்லா இருக்கு சார், அப்படி பண்ணலாமா? போனால் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் சீன் இருக்குது, எல்லாருக்கும் சாதாரணமாக தெரிஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், மெட்டா ஏஐயில் கேட்கலாமாங்கும் போது ஒரு சலசலப்பு வந்தது. இளைஞர்களுக்கு அவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு, நாம தான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு சரியான விஷயங்களை கொடுத்தா அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நமக்கும் வயசு கொஞ்சம் குறையாகிற மாதிரியான எண்ணமும் வருது, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி. நல்ல நாடகங்களை இது பண்ணுறதுக்கு ஒரு 5 நாடகங்கள் இங்கே வந்து நான் பண்ணியிருக்கிறேன். 5 இந்த அதில் நடித்தவங்க எல்லாருமே வர்றாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னுமே அவங்களுடைய இது உங்களுக்கு எல்லாருமே நாளைக்கு கல்லூரியில் போகலாம் அல்லது பள்ளியில் ஆசிரியர்களாக போகலாம், ஏதோ ஒன்று. அவர்களால் ஒரு நாடகத்தை நெறிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய திறன், அதுக்கான துணிவு அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். ஏன்னா மூமெண்ட் ஏன் இங்கே போகணும், ஏன் இங்கே வரணும், எப்படி வரணும், அது முழுக்க அவங்களுக்குள்ளே போயிருக்குது. ஒரு மாதங்களில் அது முழுக்க போயிருக்குது. அதுதான் எனக்கு முக்கியம். நாளைக்கு அவர்கள் போய் நாடகம் போடும்போது கும்தலக்கா கும்மா நாடகம் போட முடியாது, ஒரு விஷயத்தை சொல்லணும். ஏன்னா
இங்கே இவ்வளவு பேர் கைத்தட்டுறதுங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம். அதுதானே முக்கியம். நடிக்கவே வேண்டாம் போக அப்படின்னு ஒரு சிரமமாக இருக்கும். என்னைக்கிடா இது முடியும், அதுக்கப்புறம் போய் நிம்மதியாக தூங்கலாம்னு. ஆனால் இந்த கைத்தட்டுதல் இருக்கு, இது திரும்ப கிளப்பி விட்டுரும். இதுதான் இந்த வாழ்க்கை, நாடகத்தில் உள்ள வாழ்க்கை. போதும் அப்படி. ஆனால் ஒரு கைத்தட்டி இது பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான்னா திரும்ப அது கிளப்பி விட்டுறது இருக்குல்ல, அதில் நல்ல விஷயங்கள். நாம் பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை உண்டாக்கணும். அதுதான் எனக்கான இது. ஐயா என் கூட தோழர்கள்லையும் பாடினீங்க, தோழர்களையும் பாடினீங்க, கலகக்காரர் தோழர் பெரியார்லையும் நீங்கள் பாடினீங்க. அந்த குரலை திரும்ப இப்போ கேட்கக்கூடிய வாய்ப்பு வயது ஆகிப்போச்சு. ஆனாலும் அந்த குரல் கம்பீரமாக இருந்ததுங்கிறத நான் இயலிசை நாடக மன்றத்தில் உறுப்பினர் செயலாளர் இருக்கும் பொழுது இவங்களுடைய நாடகத்தை கொண்டு வந்து போடுவதற்கான எல்லாம் இது பண்ணேன். அங்கே நடந்த சூழ்ச்சிகள் மற்றதுங்கிறது அதை போட விடாமல் ஆக்கினாங்க. நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வந்தேன். ஐயா நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோமே, இது விட்டுருங்க பரவாயில்ல, அதை என்னங்கிறத பார்த்துக்கலாம், இங்கே இருக்க எனக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு நானும் அதோட. அப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்க. ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வந்தது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பார்ப்போம் நம்ம மதியம்